மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை மார்கழி 7 அன்னே இவையும் செலவோ என்ற பாடலினுடைய விளக்கம். அம்மா தாயே என்று கொஞ்சி கூப்பிடுகிறார்கள். கூட்டத்தின் பிரதிநிதியாக ஒருத்தி கூப்பிட்டு பேசி தங்கள் கருத்துக்களை தலைவி விஷயமாக தெரிவிப்பதுதான் இந்த பாட்டு. நல்ல வேலையம்மா, எங்களுக்கு வீடு வீடாய் போய் உன்னை போல் உறங்குவோரை எழுப்புவதுதான் எங்கள் முக்கியமான கடமையா? எங்கள் கடமைகளில் இத்தகைய கடமைகளும் சிலபோலும் என்கிறான். இவையும் சிலவோ என்று தோழி தலைவியை கேட்கும்போது, எங்கள் தாயை போல் அவ்வளவு நல்லவளாச்சே நீ, அப்படிப்பட்ட நீயும் இப்படி செய்வாய், உன்னுடைய செயல்களிலும் சில இப்படி இருக்கலாமோ என்று இவர்கள் பேசுவதாகவும் தலைவி பொருள் செய்து கொள்ளக்கூடும். இப்பொருளில் 2 முரண்பட்ட செயல்களை கூட்டத்தினர் இவளிடம் காண்கிறார்கள். அன்பால் ஆண்டவனிடம் ஈடுபடும் செயல் ஒன்று, அன்பில்லாதவள் போல் உறங்கும் செயல் ஒன்று. இத்தகைய முரண்பட்ட செயல்களும் சில உண்டோ உன்னிடம் என்பது கேள்வி. நீ எங்கள் தோழி மட்டுமா? அன்னையாகவும் எங்களை ஆதரிப்பவள் அல்லவா? அப்படிப்பட்ட நீ இப்படி சும்மா படுக்கையில் கிடைக்கலாமா? இப்படி செய்வதும் உன்னுடைய விளையாடல்களில் ஒன்றா? இப்படி இன்னும் சில விளையாடல்களும் உன்னிடம் உண்டோ? உறங்குவார் போல் சும்மா கிடக்கும் இந்த விளையாட்டை போன்றவை உன்னிடம் சிலவே உள்ளன போலும் என்ற கருத்துக்களை உள்ளடக்கி இவர்கள் பேசுவதாகவும் தலைவி கருதலாம். இவையும் செலவோ என்பது ஒரு சூத்திரம் போல் பல கருத்துக்களை அடக்கி காட்டுகிறது. நான் சொல்லுவதை இன்னும் கேட்பாய் என்று கூட்டத்தின் பிரதிநிதி தொடர்ந்து பேசத் தொடங்கினான். சிவபெருமானது சின்னங்களாகிய சங்கு, ஊதுகொம்பு முதலியவற்றின் ஒலிகள் கேட்டதும் சிவன் என்று வாய் திறப்பாயே என்கிறாள். இந்த சின்னங்கள் மங்கள இசை கருவிகள். இவற்றை கேட்டதும் சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே வாயை திறப்பாளாம் இந்த தலைவி. சின்னங்களின் ஓசைதானே என்று மட்டும் எண்ணி விடுவதில்லை. அந்த மங்கள ஓசைகளை சிவன் என்றே பேதமர கருதியவள் போல் இறைவனை புகழ்வதற்கு வாயை திறக்கும் வழக்கமுடைய தலைவி என்கிறாள். தென்னா என்று தொடங்குவதற்கு முன்பே தலைவி ஆற்றாதவளாய் உருகும் இயல்புடையவள் என்பதை சுட்டிக்காட்டுகிறாள். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். தென்னவனே என்று கூறி முடிப்பதற்குள்ளே இவள் உள்ளம் உருகுமாம். தென்னா என்பதற்கு தென்னாடுடைய சிவனே என்று பொருள் கொள்ளலாம். எந்நாட்டவர்க்கும் இறைவனை தென்னாடுடைய சிவன் என்று மணிவாசகப் பெருமான் பரமஞானியாக இருந்தும் நாட்டு அபிமானம் தோன்ற பேசுவது கவனிக்கத்தக்கது. தென்னாடுடைய சிவனே என்று கூற வந்தவர்கள் தென்னா என்று சொல்வதற்குள்ளே இந்த பக்தமணி உருகத் தொடங்கி விடுகிறாள் என்று கருதுவதும் பொருந்துவதே. இசைபாடுவோர் தென்னா தென்னா என்று இசை எழுப்பி பாடத் தொடங்கும் மரபும் உண்டு. இப்படி ஓசை எழுப்பியதும் உடனே தலைவி தீ சேர்ந்த மெழுகு போல் உருகுவாள் என்று கருதுவதும் பொருந்துவதே. இப்படியெல்லாம் முந்தைய தினங்களில் இருந்தவள் திடீரென்று இன்று காலை ஏன் மாறிவிட்டாள்? என் ஆணை, என் அரையன், இன் அமுது என்று பெண்கள் எல்லோரும் தனித்தனியே பாடுகிறார்கள். இப்போது இந்த பாட்டை கேட்டிருந்தும் இன்னும் துயிலுதியோ என்கிறாள் பெண்கள் கூட்டத்தின் பிரதிநிதி. இறைவனை என் ஆணை என்று குறிப்பிடுகிறாளே, இதன் பொருள் என்ன? எனக்கு உரிமை உடையவன் என்றும் என் தந்தை என்றும் சாதாரணமாக பொருள் கொள்வதுண்டு. எனக்கு யானை போன்றவன் என்று பொருள் கூறுவதும் சிறப்பாகும். போரில் யானை படை போல் வாழ்க்கைக்கு வலிமை வாய்ந்த துணை இறைவன் என்பது ஒரு குறிப்பு பொருள். யானை காலை காட்டி தலைமேல் வைத்து கொள்கிறது அல்லவா? ஆண்டவனும் அருளுக்கு அறிகுறியாக திருவடிகளை காட்டி அடியவர்களுக்கு நாமார்க்கும் குடியல்லோம் என்ற தலைமை பதவியையும் அளிக்கிறான் என்பது சிறப்பான குறிப்பு. உருகும் நன்னஞ்சை உடைய இவள் வண்ணஞ்ச பேதையர் போல் வீணாக படுத்து கிடப்பதா என்று அதிசயப்படுகிறாள் தோழி. வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு? உன்னை சொல்ல குற்றமில்லை. உன்னையும் இந்த பாடுபடுத்தும் நித்ராதேவியின் பெருமையைத்தான் வியக்க வேண்டியிருக்கிறது என்று தோழி கூடி முடிக்கிறாள். இப்படி சொன்ன பிறகும் இனி ஏதும் சொல்வதற்கில்லை என்று பெண்கள் இறங்கி நிற்கும் போதே தலைவி எழுந்து வந்து இவர்களுடன் கலந்து கொள்கிறாள். நீ நல்லவள்தான்மா, உன் உறக்கம்தான் பொல்லாதது. அந்த பாடல். அன்னே இவையும் செலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். என் ஆணை, என் அரையன், இன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். அன்னே இவையும் செலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய்.
தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என் ஆணை என் அரையன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். முந்திய பாட்டிலே இறைவனது கருணை சிறப்பு வற்புறுத்தப்பட்டது. இப்பாட்டில் அன்பர்களின் அன்பு சிறப்பு வற்புறுத்தப்படுகிறது. அனுதாபத்துடனும் அபிமானத்துடனும் பேசத் தொடங்கிய பிறகு கடுமையாகவும் பேசி முடிப்பதை இப்பாட்டில் காண்கிறோம். என்னே துயிலின் பரிசு என்பது பரிகாச சிகரம் இந்த பாட்டிலே. நன்றி, வணக்கம்.